என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா அரசியல் அப்படின்னாலே கட்சிகளை பற்றியோ அல்லது கட்சி சார்ந்த தலைவர்களை பற்றியோ அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்ல எப்படி அரசியல் கலந்திருக்கு அதைத்தான் நம்ம பார்க்குறோம். உணவு முறை. இந்த உணவு முறையில ஒரு நுட்பமான வணிக அரசியல் இருக்குங்க. அது என்ன வணிக அரசியல்? ஆமாங்க, நம்ம பாரம்பரியமா நம் மண் சார்ந்த நம் நிலம் சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப எந்த விதமான நோய் கிடையாது. இப்ப சுமார் ஒரு 10-15 வருஷத்துக்கு உள்ளதாங்க இந்த உணவு முறையே மாத்திட்டாங்க. இதுல ஒரு வணிக அரசியல் இருக்குங்க. அது எப்படி? அரிசி சோறு சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்லி சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லி திசை திருப்பி விட்டதும் ஒரு அரசியல் தாங்க. ஒருவேளை சப்பாத்தியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வடக்கத்திய மக்களுக்கு சக்கரை நோய் வர்றது இல்லையா? அவங்களுக்கும் அதிகமாகவே சக்கரை நோய் வருதுங்க. ஆக உணவு முறை மாற்றம்ங்கிறது அங்கே ஆரம்பிச்சு இப்போ பீஸா பர்கர்னு உடம்புக்கு ஒத்துக்கிறாத உணவையும் இந்த உணவு உண்ணக்கூடிய நேரத்தையும் மாற்றி மிட்நைட் பிரியாணி மிட்நைட் ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த உணவு வணிக அரசியல். ஆக இங்கேயும் இந்த அரசியலில் ஒரு சூட்சுமம் இருக்குங்க. இந்த அரசியல் என்ன சொல்லுதுன்னா, கண்ட கண்ட நேரத்தில் உன் உடம்புக்கு ஒத்துக்கிறாத கெட்ட கெட்ட உணவெல்லாம் சாப்பிடு. அப்படி சாப்பிட்றதுனால நோய் வரும். நோய் வந்தால் மெடிக்கலுக்கு பணம் கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும், இப்படி நீ கட்டிக்கிட்டே இரு அப்படின்னு தான் இந்த அரசியல் சொல்லுது. ஆக நம்மளை சுற்றி இப்படி பல்வேறு அரசியல்கள் இருக்கத்தாங்க செய்யுது.